ஹபீபி மீரா கதிரவன் அவர்களுடைய படம் அது. மீரா கதிரவன் நமக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர். பட் இது வந்து அவரோட லைஃப் டைம் படம்னு நான் நினைக்கிறேன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா இஸ்லாமியர்களில் வந்து இதை விட ஒரு பெட்டராக, எனக்கு தெரிஞ்சு தமிழ் முஸ்லீம்ஸை வந்து இதை விட பெட்டராக ஒரு படத்தில் காமிச்சது எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா ஒன்றா பயங்கர க்ளோரிஃபை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா தூக்கி கீழே விட்டுருவாங்க. இந்த ரெண்டு தான் பண்ணும் தமிழ் சினிமா. என்ன ரெண்டுமே அவங்களுக்கு எரிச்சல் விட்டு, டு பி ஹானஸ்ட். எங்களை பற்றி உண்மையும் சொல்லுங்கடா, ஓகேடா, எல்லா மதத்தில் இருக்கிற மாதிரி எங்கள் மதத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் சொல்லு, பாசிட்டிவ்ஸையும் சொல்லு அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் முஸ்லீம்ஸோடைய ஆட்டிடியூடு. பட் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. பட் அதை ரொம்ப அழகாக கிராக் பண்ணி மீரா கதிரவன் வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஃபீல் வரும், அதுதான் இந்த படம் கொடுக்கும். அந்த வீடுகள்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெய்வாங்க. இந்த லுங்கி நெய்கிறது, நிறைய நெய்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி அது, இஸ்லாமிய கம்யூனிட்டி. செக்ஸ், நிறைய செக்ஸ் இருக்காங்க, அதில் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க, நெய்தல் பண்ணுறவங்க. இது நெய்தல் பண்ணுற ஒரு குரூப். அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வெட்டி அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த ப்ரொஃபஷன்ஸ். ஒரு கல்யாணம், அந்த அப்பாவுடைய இறப்பு இருக்கும், அந்த அப்பா பையன் நின்றுப்பார். அப்போ அழுதுகிட்டே அப்பாவுடைய கடனெலாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த ரிலீஜன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இதெல்லாமே க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் காட்டவே இல்லை. மீரா கதிரவன் வந்து காட்டவே இல்லை. அவருடே இது இருக்குது பாரு அப்படிங்கிறத வந்து எடுத்து முன்னாடி வச்சுருக்காரு. அந்த ஃபீமேல் லீடு அவங்க என்ன ஒரு ஆக்டிங்க, மேல் லீடுமே தான் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆக்டிங். நீங்கள் அவருமே வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் அந்த வயசாகிறதுல சின்ன மேக்கப்லேயே அழகாக அதை வந்து காமிச்சிருக்காங்க. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போது இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன அந்த தறி நெய்கிறதுங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட். அதை அழியிறது எப்படி அழியிறது அப்படிங்கிறத கண் முன்னாடி அதை எடுத்துக்கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. பெண் அடிமைத்தனத்தையும் காமிச்சிருக்காரு. எல்லா மதத்துலேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் பெண் அடிமைத்தனம் இருக்க தானே செய்யுது. அந்த 4 சுவருக்குள்ளே நிறைய பெண்கள் முடங்கி கிடக்க தானே செய்கிறாங்க நிறைய முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்ட்ஸில். என்ன அதையும் காமிக்குது. அதை வந்து எப்படின்னா இதான் புரட்சி, அதில் இல்லை, இருக்கிற பிரச்சனையை எடுத்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பேதம், நீ சொசைட்டிக்காரனா நான் இவனா, எல்லா மதத்து மாதிரி அங்கேயும் பேதங்கள் இருக்குது. அதை எடுத்து இதெல்லாம் தைரியமாக எடுத்து முன்னாடி வைக்கணும் இல்லைங்களா. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா கொஞ்சம் இதாச்சுன்னா சண்டை வந்துடும். என்ன இப்படி என்ன இப்படி காமிக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்காமல் மீரா கதிரவன் வந்து பண்ணியிருக்காங்க. பாடல்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குங்க. பேக்ரவுண்ட் அண்ட் பாடல் அவ்வளோ ஒரிஜினலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன கேட்டால் தமிழ் கம்யூனிட்டியை பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அது. ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் பிளேவோ புதுசாக ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த எந்த வேகவும் கிடையாதுங்க. சரியாக சொல்லணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு மீரா கதிரவன். நான் இதை சொல்லணும், இப்படி சொல்லணும், அப்படி அதெல்லாம் இல்லை, சரியாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அதை கரெக்டாக டெலிவரும் பண்ணியிருக்காரு. படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே, அவங்களுடைய ஒரு மாதிரி தமிழும் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த உருது கலந்து ஒரு விஷயம் பேசுவாங்க. அது அவ்வளோ அக்யூரேட்டாக, அந்த டைலாக்ஸ் எல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணி விட்டுருக்காரு. அவங்களுடைய சடங்குகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எல்டர்ஸ், இது எல்லாமே அவ்வளோ, இது இத்தனைக்குள்ளே இந்த கதை ஓடுறப்போ இதுக்குள்ளே ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அது பார்க்குறக்கே அவ்வளோ, எப்படா ஒரு ஃபிலிம் மேக்கர் இவ்வளோ தைரியமாக ஒரு மனுஷன் ஒன்று பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த டாபிக் எடுத்துகிட்டு இது ஒரு கதையாக சொல்லி இது படமாக எடுக்கலாங்க அப்படின்லாம் ஓடிடுவாங்க. எப்போ நீ வர அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கன்வின்சிங்காக இல்லை, கரெக்டாக சொன்னால் போகும். வெளிநாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களுடைய நிலைமை அது எவ்வளோ கொடூரமான விஷயம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதோடைய ப்ளஸ் மைனஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து. அவங்க அப்பா புதைப்பாங்க, பையன் வர முடியாது, அந்த வீடியோ காலில் உட்காந்து அழுவான். அதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு இஸ்லாமியர்னு இல்லை, ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்காகவே நம்ம நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்படுறத நான் நிறைய நம்ம சரௌண்டிங்ஸ்லேயே பார்ப்போம். அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்காரு மீரா கதிரவன். லைஃப் டைமுக்கு அவருக்கு இந்த ஒரு படம் போதும். இனி ஒன்றும் ஒரு படம் பண்ணலினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து டெலிவரி பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸல் ஆகுது. சிம்பிள் படங்க. தேட்டரில் பார்ப்பீங்களா? தெரிலங்க, தயவுசெய்து கிடைச்சா போய் பாருங்கள்.
இஸ்லாமிய நண்பர்கள் இவங்களாம் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் உட்காந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதர்வைஸ் எங்காவது ஓடிடி எங்காவது கண்ணில் திருப்பிடுதுன்னா தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க, கொண்டாடுவீங்கிறத விட ரொம்ப ரசிப்பீங்க. அதோட அத்தென்டிசிட்டியை பாராட்டுவீங்க. ரொம்ப அத்தென்டிக்கான ஒரு படம் அது. அதை வந்து நீங்கள் பயங்கரமாக பாராட்டுவீங்க. அதோட எண்ணத்தை ரொம்ப பாராட்டுவீங்க. இந்த படத்துடைய மொத்த எண்ணம் ஒன்று இருக்குல்ல, ஒரு கரு இருக்குல்ல, அந்த கரு வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவீங்க. வாழ்க மீரா கதிரவன் அவர்களே. அட்டகாசமான படம். இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான படங்களை எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு தாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.